அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படின்னா தான் இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். நேபாளம் மற்றும் சீனாவின் திபேத் எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட பயங்கர வெள்ளத்தின் தாக்கம் இன்னும் முடியவில்லை. மீட்பு பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அங்கு மீண்டும் ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயம் உருவாகியிருக்கு நண்பர்களே. இதுதான் தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விஷயம். ஒரு புதிய நீர்த்தேக்கம் உருவாகியுள்ளது. அதில் தண்ணீர் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த இயற்கையான தடுப்பு உடைந்தால் கீழ்நோக்கி திடீரென மிகப்பெரிய அளவில் தண்ணீர் பாயக்கூடும். இதன் காரணமாக சீனா அடுத்த 72 மணி நேரம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிச்சிருக்கு. அப்படி என்ன நடந்தது, அந்த ஏரியில் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது, அது உடைந்தால் என்ன நடக்கும், ஏற்கனவே பேரழிவு சந்தித்திருக்கும் நேபாளத்திற்கு இது என்ன ஒரு பெரிய ஆபத்தாக மாறும், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. முதல்ல நடந்த சம்பவத்தை நம்ம புரிஞ்சுக்குவோம். அதாவது ஆகஸ்ட் 26ஆம் தேதி நேபாளத்தின் மலைப்பகுதியில் பனிப்பாறை மற்றும் பாறை சரிவு சம்பவம் ஏற்பட்டது நண்பர்களே. இதனால் மண் பாறைகள் மற்றும் பனிக்கட்டிகள் மிகப்பெரிய அளவில் ஆற்றுப்பகுதிக்குள்ளே சரிந்து விழுந்தது. அதன் தாக்கத்தால் திடீர் வெள்ளம் உருவாகியது. ஆற்றின் நீர்மட்டம் மிக வேகமாக உயர்ந்தது. குறிப்பாக போதேகோசி மற்றும் திரிசூலி ஆற்றுப்பகுதிகளில் இந்த வெள்ளம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. வீடுகள், சாலைகள், பாலங்கள் மற்றும் பல்வேறு கட்டமைப்புகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. நேபாளத்தில் மட்டுமில்லாமல் சீனாவின் திபேத் பகுதியில் உள்ள கீரோங் எல்லைப் பகுதியும் இந்த பேரழிவால் கடுமையாக பாதிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் காணாமல் போயுள்ளனர். மீட்பு படையினர் தொடர்ந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில்தான் அடுத்த ஆபத்து உருவாகியுள்ளது. இப்போ முக்கியமான விஷயத்திற்கு வருவோம். அதாவது மலைப்பகுதியில் ஏற்பட்ட மண் மற்றும் பாறை சரிவு ஒரு ஆற்றின் இயற்கையான நீர்வழியை அடைத்துள்ளதுங்க. இதனால் தண்ணீர் இயல்பாக கீழ்நோக்கி செல்ல முடியாமல் அந்த பகுதியில் ஒரு பெரிய இயற்கை தடுப்பு ஏரி உருவாகியிருக்கு. சீனா அதிகாரிகளின் கண்காணிப்பின்படி ஆகஸ்ட் 27ஆம் தேதி காலை அந்த ஏரியில் சுமார் 20 லட்சம் கனமீட்டர் தண்ணீர் இருந்துள்ளது. முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஏற்கனவே அந்த ஏரி நிரம்பி வழிய தொடங்கியுள்ளது. மேலும் அடுத்த 3 நாட்களில் சுமார் 30 லட்சம் கனமீட்டர் தண்ணீர் கூடுதலாக அந்த ஏரிக்குள் வரக்கூடும் என சீன அதிகாரிகள் கண்காணித்துள்ளனர். அதாவது தண்ணீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருந்தால் அதை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கும் இயற்கையான மண் மற்றும் பாறை தடுப்பின் மீது அழுத்தம் அதிகரிக்கும். இந்த தடுப்பு சாதாரணமாக கட்டப்பட்ட அணை கிடையாது. இது இயற்கையாக உருவான மண், பாறை மற்றும் பிற சிதைவு பொருட்களால் உருவான தடுப்பு. ஆனால் அது எவ்வளவு வலிமையானது என்பதை துல்லியமாக கண்காணிப்பது மிக கடினம். இதுதான் அதிகாரிகளின் மிகப்பெரிய கவலைங்க. இங்கேதான் சீனா வெளியிட்டுள்ள 72 மணி நேர எச்சரிக்கையின் முக்கியத்துவம் வருகிறதுங்க. அடுத்த 3 நாட்களில் ஏரிக்குள் சுமார் 30 லட்சம் கனமீட்டர் தண்ணீர் வரக்கூடும். அதோடு மழையும் தொடர்ந்து பெய்தால் நீரின் அளவு இன்னும் அதிகரிக்கலாம். அப்போது இயற்கையான தடுப்பு தண்ணீரின் அழுத்தத்தை தாங்க முடியாமல் போகும் வாய்ப்பு உள்ளது. அப்படி தடுப்பு உடைந்தால் ஏரியின் தேங்கியிருக்கும் தண்ணீர் ஒரே நேரத்தில் கீழ்நோக்கி வெளியேறலாம். இதைத்தான் திடீர் ஏரி உடைப்பு வெள்ளம் என்று கூறுகிறோம் நண்பர்களே. இது சாதாரணமாக ஆற்றில் நீர் மெதுவாக அதிகரிப்பது போன்றது அல்ல. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தண்ணீர் திடீரென வெளியேறும் போது குறுகிய மலைப்பகுதிகள் வழியாக மிக வேகமாக கீழே பாயும். அதனால் ஆற்றின் கீழ்ப்பகுதியில் இருக்கும் மக்கள் மற்றும் மீட்பு பணியாளர்களுக்கு மிகவும் குறைவான எச்சரிக்கை நேரமே கிடைக்க கொடுங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இங்கே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த 72 மணி நேரத்தில் நிச்சயமாக வெள்ளம் வரும் என்று சீனா கூறவில்லை. அந்த காலகட்டத்தில் ஏரி உடையும் அபாயம் அதிகமாக இருப்பதால் முன்னெச்சரிக்கையாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆபத்தை தடுக்க சீன அதிகாரிகள் நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். ஏரியின் நீர்மட்டம் எவ்வளவு வேகமாக உயர்கிறது, தடுப்பில் ஏதேனும் மாற்றம் ஏற்படுகிறதா, தண்ணீர் வெளியேறுவதற்கான இயற்கையான வழி உருவாகிறதா என்பது போன்ற பல விஷயங்கள் தொடர்ந்து ஆய்வு செய்யப்படுகின்றன. மேலும் வெள்ளம் ஏற்பட்டால் தண்ணீர் எந்த பாதையில் செல்லும் என்பதை கண்காணிப்பதற்காக கணினி அடிப்படையிலான வெள்ளப்பரவல் மாதிரிகளும் பயன்படுத்தப்படுகின்றன. இதன் நோக்கம் மிக தெளிவானது. தடுப்பு உடைந்தால் எந்த பகுதிகள் முதலில்
பாதிக்கப்படும் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு மீட்பு பணியாளர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றவும் அவசர நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்ளவும் தயாராக இருப்பதுதான். நேபாளம் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. பல பகுதிகளில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன, பாலங்கள் சேதமடைந்துள்ளன, தொடர்பு வசதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மக்களை தேடும் மீட்பு பணிகளும் இன்னும் தொடர்ந்து வருகின்றன. இந்த நிலையில் மீண்டும் ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டால் மீட்பு பணிகளை மிக கடினமாகிவிடும். ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீண்டும் தண்ணீர் புகுந்தால் அங்கு சிக்கியிருக்கும் மக்களை வெளியேற்றுவது கடினமாகும். மேலும் மீட்பு பணியாளர்களின் பாதுகாப்பும் மிகப்பெரிய கேள்வியாக மாறிவிடும் நண்பர்களே. இதனால்தான் நேபாள அதிகாரிகளும் ஆற்றங்கரைகளில் மக்கள் செல்லாமல் இருக்கவும் மீட்பு பணியாளர்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்படவும் அறிவுறுத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உலகின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது நண்பர்களே. இமயமலை பகுதிகளில் பனிப்பாறைகள் மற்றும் மலைச்சரிவுகளின் நிலைத்தன்மை குறித்து விஞ்ஞானிகள் தொடர்ந்து கவலை தெரிவித்து வருகின்றனர். வெப்பநிலை அதிகரிப்பது பனிப்பாறைகள் மற்றும் உறைந்த மண் பகுதிகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடும். இதனால் சில மலைப்பகுதிகள் முன்பை விட நிலையற்றதாக மாறும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த குறிப்பிட்ட வெள்ளத்திற்கு காலநிலை மாற்றமே நேரடியாக காரணம் என்று உறுதியாக கூறுவதற்கு இன்னும் கூடுதல் ஆய்வு தேவைப்படுகின்றதுங்க. எனவே தற்போது உறுதியாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், பனிப்பாறை, பாறைச்சரிவு, மண் தடுப்பு மற்றும் அதிகரிக்கும் நீர்மட்டம் ஆகியவை ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால் இமயமலை பகுதிகளில் மிக வேகமாக பெரிய இயற்கை பேரழிவு உருவாகக்கூடும் நண்பர்களே. அடுத்த செய்தியாக, மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இந்தியாவின் பாதுகாப்புத்துறைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொண்ட ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. உலகின் அதிவேகமான கப்பல் எதிர்ப்பு மற்றும் தரை தாக்குதல் திறன் கொண்ட ஏவுகணைகளில் ஒன்றான பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்க ஐக்கிய அரபு அமீரகம் ஆர்வம் காட்டியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் தானியங்கி வான் பாதுகாப்பு அமைப்பான ஆகாஸ்தீர் மீது அமீரகம் கவனம் செலுத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது வெறும் ஒரு ஆயுத விற்பனை பேச்சுவார்த்தை மட்டுமல்ல. மத்திய கிழக்கின் பாதுகாப்பு சூழல் எப்படி மாறி வருகிறது, இந்தியாவின் பிரம்மோஸ் மீது அமீரகம் ஏன் கவனம் செலுத்துகிறது, இதனால் இந்தியாவிற்கு கிடைக்கப் போகும் மிகப்பெரிய பாதுகாப்பு மற்றும் ஏற்றுமதி வாய்ப்பு என்ன என்பதை நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம் நண்பர்களே. முதல்ல இந்த செய்தியின் பின்னணியை நம்ம புரிஞ்சுக்குவோம். அதாவது ஐக்கிய அரபு அமீரகம் ஏற்கனவே மிகப்பெரிய அளவில் நவீன ஆயுதங்களை வைத்திருக்கும் நாடு தான். அமெரிக்காவிடமிருந்து பெறப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் உட்பட பல அதிநவீன பாதுகாப்பு சாதனங்கள் அந்த நாட்டில் இருக்கு நண்பர்களே. ஆனால் சமீபத்தில் மத்திய கிழக்கு மோதல் ஒரு முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கு. இன்றைய போரில் ஒரு நாட்டின் பாதுகாப்பு போர் விமானங்கள் மட்டும் போதாது, ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்கள், தொலைதூர தாக்குதல் போன்ற பல்வேறு அச்சுறுத்தல்களை ஒரே நேரத்தில் எதிர்கொள்ள வேண்டிய நிலை உருவாகியிருக்கு. குறிப்பாக ஈரானுடன் ஏற்பட்ட சமீபத்திய மோதல்களில் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல் போன்ற அச்சுறுத்தல்கள் முக்கியத்துவம் பெற்றிருக்கு நண்பர்களே. இதனால் அமீரகம் தனது பாதுகாப்பு திட்டத்தை மறுபரிசீலனை செய்து வருகிறதுங்க. ஒரே ஒரு நாட்டிடமிருந்து ஆயுதங்களை வாங்குவதற்கு பதிலாக பல்வேறு நாடுகளிடமிருந்து பல்வேறு பாதுகாப்பு திறன்களை பெற வேண்டும் என்ற அணுகுமுறையை அமீரகம் எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகிருக்குங்க. இதைத்தான் பாதுகாப்பு துறையில் ஆயுத விநியோகத்தை பல்வகைப்படுத்தல் என்று கூறலாங்க. அந்த புதிய அணுகுமுறையில் இந்தியாவும் முக்கியமான நாடாக மாறி வருகிறது. இப்போது முக்கியமான கேள்வி, அமீரகம் ஏன் குறிப்பாக இந்தியாவின் பிரம்மோஸ் மீது ஆர்வம் காட்டுகிறது என்ற கேள்விதாங்க. அதாவது பிரம்மோஸ் என்பது இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கிய அதிவேக ஏவுகணை. இதன் மிகப்பெரிய சிறப்பு வேகம். ஒளியின் வேகத்தை விட பல மடங்கு வேகத்தில் செல்லக்கூடிய இந்த ஏவுகணை எதிரியின் முக்கியமான இலக்குகளை மிக குறுகிய காலத்தில் தாக்கும் திறன் கொண்டது. மேலும் பிரம்மோஸை தரையிலிருந்தும் கடலிலிருந்தும் விமானத்திலிருந்தும் ஏவக்கூடிய வகையில் பல்வேறு வடிவங்களில் பயன்படுத்த முடியும். இதனால் ஒரு நாட்டின் தாக்குதல் திறனின் இது கூடுதல் பலத்தை ஏற்படுத்துகிறது. அமீரகத்தின் நிலையை பார்த்தால் இதற்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கிறது. அந்த நாட்டுக்கு பாரசீக வளைகுடா மற்றும் ஹார்முஸ் நீரிணை மிகவும் முக்கியமானவை. உலகின் எரிசக்தி வர்த்தகத்தில் மிகவும் முக்கியமான கடல் வழித்தடங்களில் ஒன்றாக ஹார்முஸ் நீரிணை உள்ளதுங்க. எனவே அந்த பகுதிகள் தனது பாதுகாப்பையும் தடுப்பு தாக்குதல் திறனையும் வலுப்படுத்துவது அமீரகத்திற்கு மிகவும் முக்கியமானது. இத்தகைய சூழலில் பிரம்மோஸ் போன்ற வேகமான தொலைதூர தாக்குதல் திறன் கொண்ட ஏவுகணையை அமீரகத்தின் பாதுகாப்பு திட்டத்தில் ஒரு புதிய அடுக்கை உருவாக்க கூடுங்க.
ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டும். அமீரகம் பிரம்மோஸை வாங்கிவிட்டது என்று தற்போது கூற முடியாது. ஏன்னா இந்தியாவுக்கும் அமீரகத்துக்கும் இடையே பேச்சுவார்த்தை இன்னும் ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது. ஆனால் பேச்சுவார்த்தை வேகமாக முன்னேறி வருவதாக இந்தியா தரப்பைச் சேர்ந்த தகவல் அறிந்தவர்கள் ராய்ட்டர்ஸிடம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தியில் இன்னொரு முக்கியமான ஆயுத அமைப்பும் இடம்பெற்றிருக்கு நண்பர்களே. அதுதான் ஆகாஷ் தீர். அதாவது பிரம்மோஸ் எதிரியின் இலக்குகளை தாக்கும் திறன் வழங்கும் நிலையில் ஆகாஷ் தீர் ஒரு நாட்டின் வான் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க உதவும் அமைப்புங்க. இதை மிகவும் எளிமையாக சொன்னால், ஒருபுறம் எதிரியின் மீது தாக்குதல் நடத்துவதற்கான திறன், மறுபுறம் எதிரி ஏவுகணை அல்லது வான் அச்சுறுத்தல்களை கண்டறிந்து அதற்கு எதிராக பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் திறன். இந்த இரண்டு திறன்களும் ஒன்றாக ஒரு நாட்டின் பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்துகின்றன. ஆகாஷ் தீர் இந்திய இராணுவம், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் இணைந்து உருவாக்கிய தானியங்கி வான் பாதுகாப்பு கட்டுப்பாடு அமைப்பாகுங்க. இதன் முக்கிய நோக்கம் பல்வேறு வான் பாதுகாப்பு சாதனங்களிலிருந்து கிடைக்கும் தகவல்களை ஒருங்கிணைத்து அச்சுறுத்தல்களுக்கு எதிரான நடவடிக்கையை வேகமாக மேற்கொள்ள உதவும் நண்பர்களே. ஆனால் அமீரகம் பிரம்மோஸ் மட்டுமில்லாமல் ஆகாஷ் தீரிலும் ஆர்வம் காட்டுவது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுதுங்க. இந்த செய்தியின் தாக்கம் அமீரகத்துடன் மட்டும் நின்றுவிடாது, இந்தியாவுக்கும் இது மிகப்பெரிய முக்கியத்துவம் கொண்டதுங்க. கடந்த சில ஆண்டுகளாக இந்தியா ஆயுதங்களை வாங்கும் நாடு என்ற நிலையிலிருந்து ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யும் நாடாக தன்னை மாற்றிக்கொண்டு வருகிறதுங்க. இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதி 2025 to 2026 நிதியாண்டில் 4 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டியுள்ளது. 2013 to 2014 நிதியாண்டில் இந்த அளவு வெறும் சில மில்லியன் டாலர்களில் இருந்தது. அதாவது இந்தியாவின் பாதுகாப்புத்துறை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி திறன் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துள்ளது. பிரம்மோஸுக்கும் சர்வதேச அளவில் புதிய சந்தைகள் உருவாகி வருகின்றன. பிலிப்பைன்ஸ் ஏற்கனவே பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்கி முதல் வெளிநாட்டு நாடாக மாறியுள்ளது. மேலும் வியட்நாம் மற்றும் இந்தோனேசியாவுடன் பிரம்மோஸ் ஏற்றுமதி தொடர்பான ஒப்பந்தங்கள் ஏற்பட்டுள்ளன. தாய்லாந்து, தென்னாப்பிரிக்கா, பிரேசில், சிலி போன்ற நாடுகள் இந்தியாவின் ஆயுத அமைப்புகளில் ஆர்வம் காட்டியுள்ளதாக தகவலாம் வெளிவந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. இந்த பட்டியலில் ஐக்கிய அரபு அமீரகம் இணைந்தால் இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதிக்கு அது மிகப்பெரிய முன்னேற்றமாக இருக்கும். ஏனென்றால் மத்திய கிழக்கு உலகின் மிகப்பெரிய பாதுகாப்பு சந்தைகளில் ஒன்றாகும். அங்கு இந்தியாவின் தயாரிப்புகளுக்கு இடம் கிடைப்பது எதிர்காலத்தில் மற்ற வளைகுடா நாடுகளுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கும் வழிவகுக்கலாம். இந்த பேச்சுவார்த்தையின் இன்னொரு முக்கியமான அம்சமும் இரு நாடுகளின் உறவுங்க. அதாவது இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஏற்கனவே பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு மற்றும் பாதுகாப்பு போன்ற பல துறைகளில் நெருக்கமாக செயல்பட்டு வருகின்றன. இப்போது பாதுகாப்பு உபகரணங்கள் விற்பனை மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை அதிகரித்தால் இந்த உறவு இன்னும் ஆழமடைய வாய்ப்புள்ளது நண்பர்களே. அமீரகத்திற்கு இதன் மூலம் ஒரு முக்கியமான நன்மை கிடைக்கிறது. அது தனது ஆயுத விநியோக நாடுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும். அதாவது அமெரிக்கா அல்லது ஐரோப்பிய நாடுகளின் ஆயுதங்களை மட்டும் சார்ந்திருக்காமல் இந்தியா போன்ற புதிய கூட்டாளிகளிடமிருந்து முக்கியமான பாதுகாப்பு திறன்களை பெற முடியும். இந்தியா தரப்பிலும் இதற்கு மிகப்பெரிய மூலோபாய மதிப்பும் இருக்கிறது. மத்திய கிழக்கில் இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்நுட்பத்திற்கும் உற்பத்தி திறனுக்கும் ஒரு புதிய சந்தை உருவாகும். இதனால் இந்தியா ஒரு ஆயுத இறக்குமதி நாடு மட்டுமில்லாமல் உலகளாவிய பாதுகாப்பு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி மையமாக உருவாக்கும் முயற்சிக்கு கூடுதல் வேகம் கிடைக்கும் நண்பர்களே. இப்போது அனைவரும் கவனிக்க வேண்டியது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை. பிரம்மோஸ் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கிய அமைப்பு என்பதால் அதன் ஏற்றுமதியில் ரஷ்யாவின் ஒப்புதலும் முக்கியமானதாக இருக்கும். எனவே இந்தியா மற்றும் அமீரகம் இடையே பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்தாலும் இறுதி ஒப்பந்தத்திற்கு தேவையான நடவடிக்கைகள் மற்றும் அனுமதிகள் இருக்கின்றன. அதனால் இப்போதைய நிலையை சரியாக சொல்வதானால் அமீரகம் பிரம்மோஸை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டியுள்ளது. பேச்சுவார்த்தை ஆரம்ப நிலையில் உள்ளது. ஆனால் இறுதி ஒப்பந்தம் இன்னும் கையெழுத்தாகவில்லை. இந்த பேச்சுவார்த்தை ஒப்பந்தமாக மாறினால் அது இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதிக்கு ஒரு முக்கியமான மைல்கல்லாக இருக்கும். அதோடு மத்திய கிழக்கில் இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்நுட்பத்திற்கான நம்பிக்கையும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது நண்பர்களே. சரி, அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய செய்திகள் நிறைவடைந்தது. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் உடனே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் பல்வேறு செய்திகளுடன் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.